Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெரிய லெஜெண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த லெஜெண்ட் யார் அப்படின்னா இந்த லெஜெண்ட் கிடையாது. நான் காட்ட போகிற லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு. நான் சொன்ன லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா இவர் தாங்க. டாப் 3 ரீசன்ஸ் டு பை ராயல் என்ஃபீல்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். எனி ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் பைக்குக்கெல்லாம் ராஜா யாருன்னு கேட்டால் ராயல் என்ஃபீல்டு தான் சொல்லுவோம். சின்ன குழந்தை கூட பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த பைக்கிட்டா பிடிக்கும் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டை லவ் பண்ணுறது அதோட பீட் சவுண்டுக்கோசரம் தான். ஏன் அப்படின்னா 2 தெருவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வர்றது தெரிஞ்சிடும். நான்லாம் சின்ன வயசில் ராயல் என்ஃபீல்டு போகும்போது பேன்னு பார்த்துட்டு இருந்தேன். எப்படா நம்ம பைக் வாங்குறது இந்த மாதிரி பைக்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு எனக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். பட் இப்போ வர ராயல் என்ஃபீல்ட்லாம் எல்லாத்துக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன்னா I am not clear about that. எனக்கு பார்த்தீங்கன்னா அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஏன்னா இப்போ வர எந்த ராயல் என்ஃபீல்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பீட்டுங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே முடியலைங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறது அந்த ஒரு கெத்து, அந்த ஒரு தோரணை, அந்த ஒரு இதுதாங்க, அந்த சவுண்டு தான். அந்த சவுண்டே பார்த்தீங்கன்னா இப்போ வர எந்த வண்டியிலும் இல்லை. உங்களுக்கு இப்போ வர வண்டி, அதாவது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ஆகட்டும், எந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இப்போ வர பைக்கில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க. ராயல் என்ஃபீல்டு வாங்குறதுக்கு 3 ரீசன் முக்கியமாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா கண்டினியூசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா 3 தலைமுறையா அந்த பைக்கை வச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. அதாவது எங்க அப்பா, நானு, எங்க அப்பா, எங்க அப்பாவோட அப்பா, அதாவது என் தாத்தா, 3 பேருமே அந்த பைக்கை வச்சிருக்க அளவுக்குலாம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த பைக் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு முக்கியமான ரீசனா இருக்குங்க பைக், அதாவது ராயல் என்ஃபீல்டு பைக்கை வாங்குறதுக்கு. செகண்டான ரீசன் என்ன அப்படின்னா ஆக்சுவலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதாங்க, பேசிக் என்னன்னா சவுண்டு தான். அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா டப் டப் டப்னு கேட்கும். நீங்க வேணா அந்த சவுண்ட் ஒரு வாட்டி கேட்டுட்டு வாங்களே. பாட்டே கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பீட் அருமையாக இருக்கும். பீட்டை லவ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு ரொம்பவே அடிமையாக இருப்பாங்க. ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட பீட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ கிடையாது. ஆப்வியஸ்லி செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டு தாங்க. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரோட் ப்ரெசன்ஸ் தாங்க. ரோட் ப்ரெசன்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கை நீங்கள் ரோட்டில் ஓட்டிகிட்டு போகும்போது சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்குமே திரும்பி பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யூனிக்கான பைக்கு, மாசான பைக்குங்க. இந்த பைக்கில் நீங்கள் ஆஃப் ஹேண்ட் சட்டை போட்டு வெள்ளை கலர் சட்டை போட்டு உட்காந்து போனீங்கன்னா அந்த தோரணே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா அதிக ரோட் ப்ரெசன்ஸ் உள்ள பைக் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு தான். இப்போ நான் சொன்ன 3 ரீசனை தவிர வேற ஏதாவது ரீசன் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தோணுச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பைக்கில் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் இல்லைங்க, அதுக்குன்னு தனியாக வீடியோவே போட தயாராக இருக்கேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி பைக் வீடியோஸ் டே பை டே டெய்லியுமே வந்துகிட்டு இருக்கும். எந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ கைஸ், பை. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.